சிறகடிக்க ஆசையில் என்னதான் வந்து விஜயா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரோஹிணி, மனோஜ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கெட்டவங்களா கண்ணு முன்னாடி டேரெக்டாக தெரிஞ்சாலும் கூட கண்ணுக்கு தெரியாத வில்லனா வந்து இவர் தான் இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆளை முன்னாடி இருந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அது அண்ணாமலை தான். அதாவது ரூம் விவகாரத்தில் அவங்க அம்மா வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். அதாவது முத்துவுக்கும் மீனாவுக்கும் வந்து வாரத்துக்கு ஒரு ஆளுக்கு ரூம் அப்படின்னு பிரிக்கணுன்ட்டு அதை ஸ்ட்ராங்காக வந்து கொஞ்சம் கூட வந்து அமல்படுத்தவே இல்லை. அண்ணாமலைக்காக தான் தன்னுடைய ரூமை முத்துவும் மீனா விட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அண்ணாமலையோட ரூமில் இப்போ இருக்கிறது யாருன்னா ரவி ஸ்ருதி தான். அவங்க அதை பற்றி கவலையே படலை. இப்போவும் வந்து ரவி ஸ்ருதி வந்து வாரத்துக்கு ஒருத்தவங்க இந்த வாரம் அவங்க தரலனாலும் இப்போ இவங்க தரணும் தானே, கண்டிப்பாக அவங்க மொட்டை மாடல பரிதாபமாக வந்து முத்து மீனா தூங்கிட்டு இருக்காங்களேன்னு அவங்களும் யோசிக்கல. அண்ணாமலையும் அதை பற்றி பேசவே இல்லை. மற்றவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பெரிய தப்புனா கூட அவர் மன்னிச்சு விட்டுருவார். ஆனால் முத்து சின்னதாக ஒரு தப்புனா கூட அவ்வளோ மோசமாக திட்டுவார். அதே சமயத்தில் முத்துவுக்காக தன்னோட மகனுக்கு தன்னுடைய மருமகளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறதுலேருந்து எதையுமே தலையிடாத ஒரு மனுஷனாகவே இருக்கார். அவரை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத